ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அன்றைய நிகழ்வு நிஃப்டி அது இதுன்னு இருக்கேன் சார். நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. எது அதான் சொல்லல, நீங்கள் உலகத்தில் நீங்கள் அது சம்மந்தப்பட்டது பேசுனீங்கன்னா 3 மணி நேரம் இல்லை 30 மணி நேரம் பேசுவேன். எனக்கு அதான் சொல்லல. ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி ஆய்வுன்னா ஏதோ ஒரு எடுத்தோடனே நம்ம சொல்கிற முடியாதுங்க. இவங்க நினைக்கிறாங்க ஏதோ வந்து அச்சய லக்கணம் ஒன்று இருக்குது, லக்கணம் நகருது, நட்சத்திரம் நகருது, நட்சத்திரம்லாம் இன்றைக்கி வேறு நட்சத்திரம், நீங்கள் பிறப்பு நட்சத்திரம் கிடையாது, இன்றைக்கி நட்சத்திரம் வேறு, நீங்கள் லக்கணம் வேறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. சும்மா சொல்ல முடியுமா என்ன? இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு வச்சுங்களேன், அன்னன்னைக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சு தெரிஞ்சு போடும். அது நான் தெளிவாக சொல்லிடுறது. இப்போ இங்கே பாரு, உனக்கு செட் ஆகாது, சந்திரன் நிலை நல்லா இல்லை, நீ என்ன பண்ணுவ, ஆசோலேஷன் இருப்பா, பங்குச்சந்தை ஏறும்போது வாங்குவா, பங்குச்சந்தை இறங்கும்போது விற்பா, என்ன லாஜிக்குன்னே தெரியாது. அப்போ சூரியன் நல்லா இருக்குது, திறமாக நீ ஒரு விஷயத்த செய்வா, நீ நல்லா வந்து நீ இது பண்ணு. புதன் நல்லா இருக்குது, நீ மார்க்கெட்டிங் பண்ணு. புதன் நல்லா இருக்குது, நீ வாங்கி விற்காத, வாங்கி விற்கிறது வழி சொல்லு. சுக்கிரன் நல்லா இருக்குது, நீ நல்லா அழகு சம்மந்தப்பட்ட ஃபார்மசி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணு. குரு நல்லா இருக்குது, ஃபைனான்ஸ் செக்டர், பேங்கிங் செக்டர், ஆக்சிஸ் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசி பேங்கு, இதெல்லாம் பேங்க்கில் வாங்கிக்க. ஆக்சிஸ் பேங்க் வாங்குறது கரெக்டாக, ஐசிஐசி பேங்க் வாங்குறது கரெக்டாக, இல்லை வந்து டாடா ஸ்டீல் வாங்குறது கரெக்டாக? சனி நல்லா இருந்தால் டாடா ஸ்டீல் வாங்குங்க, அவ்வளோதானே விஷயம். சிம்பிள் லாஜிக். எனக்கு பணம் வரும், லாங் டைம் வருமா, ஷார்ட் டைம் வருமா? லாங் டைம் வரும்னா ஒரு அச்சீவ்மெண்ட் கோல், ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம்னு நீ முடிவு பண்ணிடணும். இதுக்கு நீ 1 லட்ச ரூபா எடுத்து வச்சணும் அப்படின்னு சொல்லிடணும். இங்கே 1 லட்ச ரூபா எடுத்து வச்சு இன்ட்ராடேனா நீங்கள் இங்கே 10,000 இருந்தால் போதும். இன்ட்ராடேக்கு 10,000, இங்கே லாங் டைம் கோலுக்கு எவ்வளோன்னு 1 லட்ச ரூபா. லாங் டைம் கோல் வந்து உடனே ஸ்லோவாக ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா வாங்கி போட்டுட்டு பேசாமல் விட்டுட்டு மறந்துடணும். இது ஒரு பக்கம். இன்ட்ராடேக்கு 10,000 வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு சீட்டு விளாட்ற மாரி தான். அன்னன்னைக்கு வந்தது போனது வந்து அது ஒன்றும் ஒரு நாள் போகிறோம், ஒரு நாள் பிச்சுக்கிட்டு போயிடும். சும்மா சொல்கிறோம் அது வரும் இது வரும் அப்படி வரும் இப்படி வரும். எத்தனை பேருக்கு வந்திருக்கு? வரும், வர்ற மாதிரி வரும், போகிற மாதிரி போகும். அதெல்லாம் ஜாதகத்தை தெரிஞ்சு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இதை பண்ணுங்கள். நாங்கள் லாங் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு கூட. அன்னன்னைக்கு என்ன ஒரு மணி நேரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் மொத்தம் லாக் ஆகிடும். நீ ஒரு மணி நேரத்தில் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் 20,000 நட்டமானிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் பங்குச்சந்தையை பொறுத்தளவு தயவு செய்து நான் எப்பயும் சொல்கிறேன், இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு கான்செப்ட் தனி, அது ரொம்ப ரிஸ்க்கானது. அதே மாதிரி இங்கே லாங் டைமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், உண்மையிலே அதை நல்லா பண்ணுங்கள். எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு, ஜோதிடம் சார்ந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்களே முடிவு எடுக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வேகமாக ஓடணும், எதோ ஓடணும் உங்களுக்கு தெரியணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது மூர்த்தின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பேன், நீங்கள்